சாப்பிட போமா எப்படி போவோம், ஜம்முன்னு சாப்பிடுறோம். இன்னைக்கு கரண்ட் வர கெட்டு பத்தியா? ஆமா, வீட்டுல சாப்பாடு வர இருக்காது, ஜம்முன்னு போய் சாப்பிடுவோம். சரி. அதுக்கப்புறம் ஆளுக்கு 50 ரூபா போட்டு சாப்பிட போலான்னு சொல்லி பிளான் போட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்த சாப்பாடுலாம் சாப்பிடலாம் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொன்னா. சாப்பிட்டுட்டு அவன் சொன்ன பதில பாருங்க. கன்னியாகுமரினாலே மீன் சாப்பாடு தான். நம்ம தானே, நம்ம தான். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்லாம் சாப்பிட்றதுக்கு எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா எங்க காலேஜ் பக்கத்துல இருக்க இந்த நாஞ்சில் மாயாண்டி விலாஸுக்கு தாங்க சாப்பிட வந்திருந்தோம். நாங்க உள்ள போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் சொல்லிட்டு போனோம். நாங்க போன நேரத்துக்கு பிரியாணி முடிஞ்சிருச்சுங்க. உள்ள போயிட்டு ஆம்பியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிராயிங் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க பிரியாணி இல்லாதனால கொத்து பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட டைனிங் கிடையாது, டேக்அவே மட்டும் தான். அங்க இருந்து வந்துட்டு நேர காலேஜ்ல வந்து பார்சலையும் ஓபன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொத்து பரோட்டா தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டுமே நார்மலா தான் இருந்துச்சு. அப்புறம் குவான்டிட்டியுமே கம்மியா தான் இருந்துச்சு, 140 ரூபான்னு சொன்னாங்க கொத்து பரோட்டா. தென் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டு பார்த்தேன். குவான்டிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சிக்கன் பீஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த மாயாண்டி விலாஸ்ல யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கடை கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சரலூர்ல இருந்து வைத்தியநாதபுரம் போற வழியில தாங்க இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.